ஒரு ஊரில் ஒரு ராஜாராணி இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், நடந்து வந்துட்டே இருந்தாங்களாம். அப்போ நடந்து வந்துட்டு பக்கத்தில் ஆறு மாதிரி போயிட்டே இருந்துச்சான். உடனே சரி சொல்லிட்டு ராணி சொன்னாங்களாம், இங்கே ரொம்பவே ஆறு அதிகமாக இருக்குது, தண்ணி போயிட்டே இருக்குது, நம்ம ஏன் இந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணலாம், இந்த இடத்துல பக்கத்தில் வந்து நிறையா சாப்பிட்ற மாதிரியான பழங்கள்லாம் போடலாம்ல சொல்லி விதைகள்லாம் நட்டு வச்சுட்டே இருந்தாங்களாம். சும்மா போட்டுகிட்டே இருந்தாங்களாம், வந்து சாப்பிட்டு அது அடுத்த வழிக்கு வரும்போது முளைச்சிருந்து தான். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜாராணி வந்தாங்களாம். அவங்க வந்து சரி இதெல்லாம் செடியெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கல, நம்ம இதை வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கீழே சுத்தம் பண்ணால் சூப்பராகவும் சுத்தம் பண்ணாங்களாம். திருப்பி அப்புறம் இன்னொரு ராஜாராணி வந்தாங்களாம். வரும்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய செடி நல்லா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குல்ல, இது ரொம்ப அழகாக இருக்குது, இது கூட இன்னும் நிறையா செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தவங்களாம் செஞ்சுட்டே இருந்தாங்களாம். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டாக வந்துட்டு போனவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு வருவாங்களாம். திரும்பி வரப்போ அது ஒரு அழகான ஒரு சோலைவனமாக இருந்ததுதான். அப்போ பார்க்கும்போது சரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அன்றைக்கி வரும்போது இந்த இடத்துல ஒரு பழம் கிடையாது, ஒரு தண்ணி கூட தண்ணி இப்போ மட்டும்தான் போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ பாரு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதே நமக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அதை அப்படியே அழகாக அந்த இடத்த வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் சோலைவனம் அப்படின்னு.